மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்கள் எல்லா மாதத்திலையும் எல்லா வருடத்தினுடைய அப்படி பழைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் மட்டும் ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் அவர்களுக்கு. அது ஏன்டா அப்படி டஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருப்பார். அது பெரிய ப்ராப்ளம். அப்படி இருக்கக்கூடாது. 6 2ஆம் இடத்துல இருந்தாலே தனப்பிராப்திங்கிறது இருக்காது. காரணம் என்ன? மனிதனுக்கு ஜென்மசனி ப்ளஸ் செவ்வாய் பகவான் 2 பேருமா சேர்ந்து உடம்புல உட்காந்துருக்காங்க. இவர்கள் எதை பார்ப்பார்களோ அதை கெடுப்பார்கள். அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு செவ்வா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா செவ்வா 4 7 8 பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா களத்திரஸ்தானம் என்பது கெடுகிறது. களத்திரஸ்தானம் சுக்கிரமூர்த்தி 2ஆம் இடத்துல இருக்கார். இவர் 8 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடைய செவ்வா சனியோடு சேர்ந்து உடம்புல உட்காந்துருக்கார். செர்ரா இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னா சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போ 20ஆம் தேதி. 6 சூரிய பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இவர் யாரு? 6னா என்ன? ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. இவர் போய் 2ஆம் இடம் என்ற தனஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அப்ப தனஸ்தானத்துல சூரிய பகவான் உச்சமாகும் போது என்ன மறந்துருங்க. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது? வழக்கமாகவே மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அந்த தொடங்கிய இந்த ஒரு மாதங்கிறது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். மீனராசிக்காரர்கள் எல்லா மாதத்திலையும் எல்லா வருடத்தினுடைய அப்படி பழைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் மட்டும் ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் அவர்களுக்கு. அது ஏன்டா அப்படி டஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருப்பார். அது பெரிய ப்ராப்ளம். அப்படி இருக்கக்கூடாது. 6 2ஆம் இடத்துல இருந்தாலே தனப்பிராப்திங்கிறது இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, சிறப்புருமணியே செவ்வாய் தேவேனா. இந்த செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறது ப்ராப்ளம். மீனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ப்ராப்ளம். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான்னு பேர். செவ்வாய் பகவானோடு சேர்ந்த சனி பகவான், இவர் வேற ஜென்மசனி. ஒரு மனிதனுக்கு ஜென்மசனி ப்ளஸ் செவ்வாய் பகவான் 2 பேருமா சேர்ந்து உடம்புல உட்காந்துருக்காங்க. இவர்கள் எதை பார்ப்பார்களோ அதை கெடுப்பார்கள். அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு செவ்வா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா செவ்வா 4 7 8 பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா களத்திரஸ்தானம் என்பது கெடுகிறது. களத்திரஸ்தானம்ங்கிறது என்னென்னா திருமணம் மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள். இந்த மே மாதத்தில் தான் இந்த மனப்பிசக்கு என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? திருமண உறவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி கிட்ட we need to be most கேர்ஃபுல். காரணம் என்னவென்றால் 7 புத பகவான் வேற நீச்சம், செவ்வாய் வேற உடம்புல உட்காந்து 7 பார்க்குறார். அப்போ மீனராசிக்காரர்கள் மனைவியை பிரிந்து வாடும் நிலைமை அல்லது மனைவியோட சண்டை வர நிலைமை போன்றவையெல்லாம், சார் மனைவி கூட என்னைக்கு தான் சார் சண்டை வரல, இதெல்லாம் ஒரு பாயிண்டா சார்? கொஞ்சம் பிக் சண்டையாக வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சுக்கிரமூர்த்தி 2ஆம் இடத்துல இருக்கார். இவர் 8 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 2 செவ்வாய் சனியோடு சேர்ந்து உடம்புல உட்காந்துருக்கார். செர்ரா இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னா சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போ 20ஆம் தேதி. 6 சூரிய பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இவர் யாரு? 6னா என்ன? ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. இவர் போய் 2ஆம் இடம் என்ற தனஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அப்போ தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சமாகும் போது என்ன மறந்துருங்க. மீனராசிக்காரர்கள் பணம்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிறத மறந்துருங்க நண்பர்களே. இந்த பண விஷயத்தில் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அடிக்கடி ஒரு வார்த்தை ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரீலை. டுடே இஸ் வெரி ஹார்ட், டுமாரோ இஸ் வெரி டஃப், but the day after tomorrow is beautiful. But most of the people are die tomorrow evening. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம், நாளைக்கு இதை விட ரொம்ப கஷ்டம், ஆனால் நாளான்னைக்கு நல்லா இருக்கும்னு. அது எத்தனை உண்மையான ஒரு விஷயம். மீனராசிக்காரர்களுக்கு 6 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது பண வரவு இல்லை. 2 பண்ணலாம், எனக்கு பணமே இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு சும்மா இருக்கலாம்.
அல்லது அது எப்படா சம்பாதிக்கிறதுங்கிறதுக்காக கிடந்து ஓடலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம். யூனிட் டு ஒர்க் ஹார்ட். எனக்கு இந்த 2வது விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன செய்யணும்? டயர்ட் ஆகக்கூடாது. அப்போ தான் நிறைய வேலை செய்யணும். இது என்ன புதுசாக இருக்கே? அப்போ தான் நிறைய வேலை செய்யணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ராப்ளத்தை எதிர்கொள்கிறது உங்களுக்கு தைரியம் வரும். இந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யார் என்ன கேட்டாலும் தயவுசெய்து எப்பா என்னை விட்டுருங்கடா எப்பா அப்படின்னு ஓடி போயிருங்க. இந்த மாதம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே அடிப்படை வாழ்க்கைக்கே பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போது அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடக்காது. யூ நாட் பி மோஸ்ட் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் இந்த மாதம். மீனராசிக்காரர்கள் கடுமையான ஒரு விழிப்புடன் இருக்க. ஒரு எரிமலைக்கடியில் உறங்குபவன் எப்பொழுதும் ஒரு கண்ணை விழித்து கொண்டே உறங்குவதைப் போல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் பணம் போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். பணம் எப்படி வேணால் விரயமாகும். தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகக்கூடாது. காஸ்ட் சேவிங் மந்த்னு அனௌன்ஸ் பண்ணிடணும். இந்த மந்த்து தான் காஸ்ட் சேவிங் மந்த். நீங்கள் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. எவ்வளோக்கு கூட உங்களோட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதை பார்த்துக்கோங்க. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவது எதை குறிக்கிறது என்றால் 3 8 கூடியவன் என்பதால் வறுமைதோ அங்கே இருக்க வறுமை அப்படிங்கிறத குறிக்குது இந்த சுக்கிர பகவான். ஸோ அந்த வறுமைக்காக உங்களை இழுத்துட்டே இருப்பார். வா அப்படின்னு கூப்பிட்டே இருப்பார். வறுமையில் போய் விழுந்துடாதீங்க. வறுமையில் எப்போ விழலாம்? ஒன்று திட்டமிடல் இல்லாமல். சமீபத்தில் ஒரு பழமொழி ஒன்று படித்த நண்பர்களை மீனராசிக்காரர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். திட்டமிட தவறும் பொழுது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். திட்டமிட தவறும் போது தவறு செய்வது எப்படின்னு திட்டமிடுறோம். திட்டம் போடுறது கரெக்டாக இருந்திருந்தோம்னா நம்ம இந்த தவறு செய்கிறதுக்கு திட்டம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போது எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க? அது கரெக்டாக திட்டமிடுதல் பார்த்துக்கோங்க. ரைட்டு. அடுத்து 4 7 கூடிய பாதகாதிபதி ஏற்கனவே 6 கூடியவன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல. இந்த ஆள் வேற 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வேற 2ஆம் இடத்துல. பாதகாதிபதி 2ஆம் இடத்துல. எப்படி சுற்றி பார்த்தாலும் மே 25 வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடி மிக 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 மோசமாக இருக்கும். இந்த சின்ன பசங்கள்லாம் கிளாஸ் ரூமில் டீச்சரை எழுதி போடுவாங்க பாருங்கள். அடம், மிக மிக அடம், மிக 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 அடம். அந்த மாதிரி நீங்கள் மிக மோசம். நம்ம தான் இந்த மீனராசிக்காரங்க தான் மிக 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 மோசம் இந்த விஷயத்தில். பண விஷயத்தில் நமக்கெல்லாம் 0 மார்க் தான். காரணம் என்ன அப்படின்னா பண விஷயத்தில் ரொம்ப நெருக்கடியாக உணர போகிறீங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் பணம் செதுறதோ நீங்களே ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதெல்லாம் பாருங்கள். அடுத்ததாக 12ஆம் இடத்து ராகு. இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போலீஸு கேஸு பழைய பஞ்சாயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டே இருப்பார். ஒரே ஒரு நல்ல விஷயம், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 1 10 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவார், நல்ல விஷயங்களை செய்வார். வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் இந்த 4ஆம் இடத்து குரு தருவார். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், அடுத்து இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது ஒன்று தான் நல்ல விஷயம். ஸோ அப்போ மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய இந்த பார்வை. ஸோ இதை வச்சு போட்டிக்கலாம். ஏன்னா தொழில்காரகன் இவன் நல்லா இருக்கான். எது நடக்குதோ நடக்கலையோ நமக்கு வேலை ஓடும். வேலையை வச்சு நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கீழ்ச்சி போட்டலாம். நீங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கீங்க. 24 ஹவர்ஸில் நீங்கள் 23 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ நேரம் சொன்ன வறுமைங்கிற சாப்டரே கிழிச்சு போட்டலாம். வறுமை யாரிடத்தில் வராது? வறுமை கடும் உழைப்பாளியிடம் வரவே வராது. காரணம் என்னென்னா வறுமைக்கு உழைப்புன்னா ரொம்ப பயம். உழைச்சிக்கிட்டே இருங்க, வறுமையாவது மண்ணாங்கிட்டியாது. ஸோ அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.